கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை. நம் வாழ்வில் ஞானமும் நல்வித்தையும் பெற காத்யாயனி தேவி கதம்பவன வாசினி பக்தியிலும் அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர் துதிக்கும் மென்மையான வாசனை வீசும் குங்குமம் கரைத்த நீர் போன்ற விளங்குகின்ற மேனி கொண்ட நமது விழுத்துணையான திருக்கடவூர் வாழும் அபிராமி அன்னையை போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர். எப்போதும் என் தலையில் உள்ளது உன் தாமரை மலர்கள் போன்ற அழகிய திருவடிகள். எப்போதும் என்றும் என் நினைவிலும் நிலைத்து நிற்பது உன் திருமந்திரம். ஓம் மாத்ரே நமக. எப்போதும் உன் அடியார்களோடு கூடி என் எல்லா செயல்களையும் அவர்களைப் போல் எப்போதும் தினந்தோறும் உன் மேலான ஆகம வழிமுறைகளையே நான் முறையுடன் பாராயணம் செய்கிறேன் தாயே. எனக்கு மனோ வாக் சித்தி பெற அருள்வாய் நீயே. திருக்கடூர் வாழும் அபிராமி அன்னையே போற்றி. எப்போதும் தயிரை கடையும் மத்தின் சுயற்சியில் அகப்பட்டு இங்கும் அங்கும் சுழலும் தயிரை போல் என் உயிரும் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் அகப்பட்டு நான் மயங்காத வண்ணம் நற்கதியை அடைய அருள் புரிவாய் தாயே. சுந்தரி மகேஸ்வரனின் இடது பாகம் குடிகொண்டவளே, மகிஷாசுரனின் தலைமேல் நின்று அழித்த துர்க்கையே, உன்னுடைய திருவடி மலர்கள் என்றும் என் நினைவில் நிற்க அருள் புரிவாய் திருக்கடவுர் அபிராமி அன்னையே. தேவி, உன்னை இடது பாகத்தையுடைய சிவனும் நீயும் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் திருக்கோலமும் உங்கள் திருமணக் கோலமும் எனது உள்ளம் இருந்த ஆணவம் போக்கி என்னை தடுத்தாட்கொண்ட திருவடிகளுமாக உருவெடுத்து வந்து வெம்மை மிக்க கூற்றவன் உயிரை கொல்லும் பொருட்டு என்மேல் எதிர்த்து வரும்போது என் முன் வெளிப்படையாக தரிசனம் தந்து நின்றருள் திருக்கடவூர் வாழும் அபிராமி அன்னையே போற்றி. ஆத்தாலே அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம் பூ நிறத்தாலே, புவி அடங்க காத்தாலே, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் கையில் ஏந்தியவளே, முக்கண்ணியே, உனை சதா தொழும் எங்களுக்கு ஒரு தீங்கும் துன்பமும் வாராது தடுத்தாட்கொள்வாயே. திருக்கடவூர் எங்கள் அபிராமவல்லி அன்னையே போற்றி.